Hello guys, welcome back to our channel. This is Achu. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா a day out with my friends தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வெளியில் போகிறேன். ஸோ மூவி போகிறோம், அப்புறம் வந்துட்டு அப்படியே ஊர் சுற்ற போகிறோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ தான் கிளம்பிட்டோம். நான் கிளம்பிட்டேன். இப்போ போயிட்டு என் ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கேருந்து வருவாங்க. ஸோ அவங்களோட அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். நடப்போதுமா இந்த கொஞ்சம் வேணுமா? எடுக்கலாம் vlog போடலாம். பேசி நிக்கிறீங்களா? ஏன் கட்டலங்க மாமா எல்லாம் ரொம்ப நாளா. நான் வந்துட்டு இப்போ மூவி வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டு வெளில வந்துட்டோம். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியல எங்களால். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை காலி பண்ணிட்டு வரோம். உட்காந்து எப்போ கிளம்புறாங்க? மில்க் ஷேக். ஓகே, நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க. நான் பேசுகிறது கேட்குதாம்மா? பாமரம். ஓகே, இப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் ஹோட்டல் பேரே தெரியல. ஜாயில் தான் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சிச்சு. The next day. Hi guys. ஸோ வந்துட்டு நேத்தியோட vlog அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணாமல் அப்படியே போயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் வந்துட்டு சரியாக எங்களால் vlog எடுக்க முடியல. நாங்கள் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எடுக்க முடியல. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு இதில் வந்துட்டு vlogலாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு vlog சரியாக எடுக்கலை. ஸோ அதனால் இப்போது வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு காலேஜ் போகணும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் வந்துட்டு என் காலேஜ் போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்துட்டு ரெடியாகி கிளம்பி நிற்கிறேன். நாங்கள் எல்லாம் வந்துட்டு ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் அது தெரியல, ட்ரெயின் அங்கே கரெக்டாக நாங்கள் அந்த டயத்துக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு இடையில தான் நான் பேச முடியல.
ஸோ அதான் நாங்கள் வந்துட்டு இப்போது ட்ரெயினுக்கு கரெக்டாக போவோமான்னு தரல, அதனால வந்துட்டு இல்லைன்னா பஸ் தான் போகணும். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு மகிதாவை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு தர்ஷினி பிக்கப் பண்ணிட்டு எல்லாம் ட்ரெயினில் ஜாலியாக போகிறோம். பாருங்க, நாங்கள் பன்னீர் குடிக்கிறோம். அப்புறமேட்டு இது என்னது தெரியல சில்லி பன்னீர். பாருங்க, என்னோட ஷாலை பிடிங்கிட்டாங்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளையாங்க, ஷால் நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க. ஷால் போட்டு வந்துடாதீங்க. ஓசியில் ஷால் வாங்கி खत्म என் மானத்தை வாங்கி உங்கள் மானத்தை காப்பாற்றிக்கிட்டு தானே. என் ஐடென்டி கார்டு அவங்க போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு காலேஜ் வந்துட்டோம். இப்போ தான் வந்துட்டு அமௌண்ட் கட்டுறதுக்காக நின்று பார்த்தோம். அவங்க சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தர்ஷினி வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான், வேறு யார்ட்ட இல்லை, பொண்ணு தான். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். பசிக்குது வேறு. ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சி எப்படி இருக்கேன்ட்டு வேர்த்துட்டு ரொம்ப மோசம் காய்ஸ். ஸோ வந்துட்டு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, காலேஜ் ஒர்க்லாம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, தலைலாம் கலைஞ்சி பேய் மாதிரி. இதில் வேற மகிதா ஒன்றும் இல்லை, நீ வந்து ஹெசல் சைனி. ஸோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு அழிஞ்சு தெரிஞ்சு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு பிரியாணிலாம் கிடைக்கல. ஸோ ரைஸ் தான் இருக்குது, சிக்கன் ரைஸ். ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டு ஆகணும். நல்லா இருக்கா? நான் சஜஸ்ட் பண்ண ஹோட்டலில் அப்படிதான் வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வந்தது, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு, ஓகே தான். அங்க இப்போ வந்துட்டு ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கார்னரில் வந்துட்டு வாங்கிட்டு மேடம் வந்து பைக் எடுத்தாங்க. இங்கே ஜூஸ் போட்டுட்ருக்காங்க, நாங்கள் உட்காந்துருக்கோம். ஜூஸ் வந்தோன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளோதான். சொல்லுங்கள், என்ன பண்ணுறோம் இப்போ? டயர்டாக இருக்குது, இதை தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? worst day in my life. பாருங்க guys, இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, ஜூஸ்ன்ற மாதிரி காலேஜ் ஒர்க்கில். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு இதோட எண்டாக போகுது. ஸோ நேத்தியோட வந்துட்டு இந்த vlog முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் நேற்று என்னால் எண்டெல்லாம் எடுக்க முடியல. வந்து எங்கே நாங்கள் வரத்துக்கே வந்துட்டு 8:30 போல் ஆகிடுச்சு நைட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறமேட்டு நான் பஸ்ஸில் வந்ததுனால எனக்கு அதுவுமே வந்துட்டு ஒத்துக்கலை. அந்த டயர்ட்லேயே வந்துட்டு தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சா.
ஸோ வந்துட்டு உடனே படுத்து தூங்கிட்டேன். அதனால் நான் இந்த வீடியோலாம் நான் எதுவுமே வந்துட்டு எண்டே எடுக்கலை. நாங்கள் ஒரு ப்ராப்பரான விலாகாகவே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதை எடுக்கலை. வீடியோ கிளிப்ஸுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. தர்ஷினி. ஹலோ ஹலோ, என்ன மேடம் பண்றீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி என் ஸ்டோரேஜ காலி பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தா நானே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வீடியோ எடுக்கிறேன். அதையும் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசி எடுத்தா அதையும் டெலீட் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி விடு. என்ன சரி சரி விடு. இப்போ என்ன? சாப்பிட்டியா? இல்ல, நானே மன வருத்தத்துல இருக்க. வீடியோ குட்டியா இருக்கேன்ட்டு. எப்பவும் தான் போன் பேசுறப்பல தின்னுட்டே இருப்பியே எதையாவது. நான் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா vlog எடுத்துட்டு இருக்கேன். ரைட்டு, அப்ப நான் வைக்கட்டா? இல்ல இல்ல இல்லை, நான் வந்துட்டு முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். எண்ட் எடுக்கலையா நேத்தி? சரின்ட்டு உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன். நீங்க உங்களுக்கு வந்துட்டு மூக்கு வேர்த்துட்டு. ஆமா, வந்து தொடச்சு விடு. என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரே டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. யார் அது? நேத்து தான் என்ன காலேஜ் கழிச்சிட்டு போனியா, ஸோ ஃபேன்ஸ் தாங்க முடியல. நீங்க ஏன் உங்களை யாரு இவ்வளவு அழகா இருக்க சொன்னது? அழகா இருந்தா அப்படிதான். தெரியாம வேற அழைச்சிட்டு போயிட்டேன். அத தெரியாம அழைச்சிட்டு போயிட்டேன். சரி விடு. ஏதோ நாளைக்கு தான் ஃபேர்வெல் சொன்னீல, வரட்டா? இல்ல இல்ல, நானே போல. வேண்டாம் வேண்டாம், ஒரு நாள் போனதுக்கே வேண்டாம். அதனால வேணவே வேண்டாம். வேண்டாம், போயிட்டு வாங்க எனக்கு பதிலா. ஓகே, அஸ்வினோட தான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. அஸ்வின் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். தப்பா நினைக்க கூடாது. அவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க தான் அப்படி சொல்லி நினைக்க வச்சிடாதீங்க. he is a very good person, good hearted person. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அண்ணன். இந்த vlog வந்து அஸ்வினுக்கு சென்ட் பண்ணப்படும். இல்ல வேணாம், அனுப்பிடாதீங்க தயவு செய்து. வேண்டாம். சப்போஸ் பார்த்தாலும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன், நல்ல அண்ணன். நல்ல அண்ணன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரி ஓகே, நீ vlog கண்டினியூ பண்ணு. ஓகே. சரி, ஈவினிங் பேசுவோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது லாஸ்டா ஒரு சில வார்த்தைகள்? சப்போர்ட் டு அச்சோஸ் ஜர்னி. சப்போட்டா பழம். அப்புறம் சப்போட்டா பழம் சப்போர்ட் டு. ஓகே, அவ்வளவுதான். சரி, பாய். பை பை. ஸோ என்ன சொன்னது, அதான் நேற்று வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக போனது, ஜாலியாக இருந்தது. ஆனால் ரொம்ப எந்தளவுக்கு ஃபன்னாக இருந்தோமோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க 2 பேரையும் வேலை அழைச்சிட்டு போயிட்டேன்னா, அதனால் அவங்க 2 பேரையும் அவங்க தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி சொல்கிறது, அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருந்தது. அவங்க எந்த இடத்துலையும் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அவங்கள ஃபீல் பண்ண வச்சுட்டு 2 பேருக்கு கால் வலியே வந்துட்டு நிற்க வச்சு நான் அலைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து அலைய வச்சிட்டேன். அண்ட் சாரி அதுக்கு. அண்ட் என்னோட அங்கேயே நிறைய சம்பவம்லாம் நடந்துட்டு, என்னோட ஃபார்மெல்லாம் வேற கிழிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு படம்லாம் கட்டி ஃபார்ம் வாங்கிட்டு வந்தால் கிழிச்சிட்டாங்க. அதுக்கு கால்லையும் உள்ள வச்சுட்டேன். அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக ஃபன்னாக போடுது. என்னதான் சின்ன சின்ன கஷ்டம், அதாவது கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, டயர்ட் ஆகுறது, நிறைய இதெல்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னால் மறக்க முடியாத நாட்கள் இன்னைக்கு நேற்று போனது, அதுக்கப்புறம் இன்னைக்கு மூவி போனது எல்லாமே. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக் பண்ணிவிடுங்க.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய நிறைய vlogsலாம் இனிமேல் வந்துட்டு உங்களுக்காக வரும். அண்ட் இத்தனை நாள் வீடியோ எடுக்காததுக்கு ரீசன் வந்துட்டு ரொம்ப பிஸியாலாம் இல்லை. நான் என்னால் எடுக்க முடியல, என்ன எடுக்கிறதுன்னு தெரில, கண்டென்ட் கிடைக்கல. நான் வேறு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், ஏதோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ காலேஜ் போகிறேன், எனக்கு டைமே கிடைக்கல. அதனால தான் நான் வந்து vlogs இது எடுக்க முடியல. ஸோ இனிமேல் வந்துட்டு நிறைய vlogsலாம் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். बाय बाय, टाटा, गुड बाय, गया.